மதிவாணன் சார் உங்கள் பதில் சார். நான் ஒவ்வொருத்தருக்கா பதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு பதில் சொல்லிவிட்டு அடுத்தது ஒருத்தருக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறான். அதாவது சகோதரர் பேசும்போது என்ன சொன்னார், கல்வி அறிவு பேசும்போது திரிபுரா, மேகாலயா, நாகாலாந்து அப்படின்னு சொல்கிறாரு. கல்வி அறிவு பேசும்போது அண்ணனுக்கு வந்து என்னென்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு தெரியல. அப்போ ஈஸியாக என்ன சொல்லிட்டு போயிடுறாரு, கேரளா நம்பர் 1ல் இருக்குது, மற்ற மாநிலங்கள் நம்பர் 2ல் இருக்குது, 3ல் இருக்குதுன்னு பேசிட்டு போகிறார். ஆனால் போக்சோ வழக்கு வரும்போது என்ன பேசுகிறாரு, உத்தரப்பிரதேசோட மக்கள் தொகை எவ்வளோ, இதோட மக்கள் தொகை எவ்வளோ, அப்போ இங்கே மாதிரி அங்கே எத்தனை சதவீதம் மாறி இருக்குது அப்படின்னு அவருக்கு உரிய அந்த பாணியோடு அவர் சொல்லிட்டார். அது அடுத்தது அவர் அண்ணன் பேசும்போது அதுக்கும் மக்கள் தொகையை வச்சு பேசிக்கணும். அப்போது எதுக்கும் கல்வி அறிவை பற்றி பேசும்போதும் பெண் கல்வியை நம்ம ஊக்குவிச்சதை பற்றி பேசும்போதும் பெண்கள் நீங்கள் அதிகப்படியான வேலைக்கு போகிற அளவுக்கு வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறத பற்றி அவர் பேசணும். அதையும் சேர்த்து பேசினா ரெண்டுத்துக்கும் ஒரே ரேஷியோ வச்சு பேசணும், மக்கள் தொகையை அடிப்படையாக வச்சு பேசணும்னா. அடுத்தது வந்து தடுக்க என்ன நடவடிக்கை அப்படின்னும் போது இது வந்து ஒரு சமூக பிரச்சனை, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேருந்து மாற வேண்டிய ஒரு விஷயம். நான் என் பொண்ணை எப்படி பார்க்கணும், என்னுடைய உறவுக்காரங்களை நான் எப்படி பார்க்கணும், நான் எப்படி நடத்தணும், அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு தனி மனிதனுடைய பிரச்சனை. அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்றதுக்கு வந்து என்ன மாதிரியான சட்டங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். சகோதரி சொல்கிற மாதிரி ஒரே நேரத்தில் வந்து குவைத் மாதிரியோ துபாய் மாதிரியோ நம்ம அந்த மாதிரியான சட்டங்கள் இங்கே எடுத்துன்னு வர முடியாது. இங்கே விசாரணைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர்னு இருக்குது, கோர்ட்டு ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது. அது இங்கே ட்ரையலில் வந்து அதுக்கப்புறம் லோயர் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு அப்படின்னு ஒவ்வொரு படிநிலையாக போய் தான் இங்கே எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படுது. ஸோ ஒரே ராத்திரியில் எடுக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருந்தாலும் ஆனால் சட்டத்தின் முன்னம் அதை செய்ய முடியாது. அதுக்கடுத்தது சகோதரி என்ன சொன்னார், இந்த பாதுகாப்பை பற்றி முதலமைச்சர் பேசுகிறாரு, இல்லை கட்சிக்காரங்க மாதிரி ஏதோ ஒன்று சொன்னார். சகோதரிக்கு வந்து ஒரு விஷயம் புரியல. கடந்த ஆட்சியில் வந்து மணிகண்டன் ஒரு அமைச்சர் இருந்தார் நான் நினைக்கிறேன். ஒரு நடிகை ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகை வந்து அவர் மேல வந்து நான் பேசலாமா கட்சிக்காரர்கள் பேசுறது நீங்களா நானா? கட்சிக்காரர்கள் நீங்க சமூக பிரச்சனையை பத்தி பேசணும். நீங்க தான் சொன்னீங்க கட்சிக்காரங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறது நீங்க தான், நான் சொல்லல. இருங்க, அப்ப கட்சிக்காரங்க சொல்லும் போது எல்லா கட்சியில இருந்து எல்லாத்தையும் பேசணும்ல அப்படின்னு நீங்க சொன்னதுனால நாங்க அதை பத்தி நாங்க பேசல. எங்களுக்கு கட்சியில சம்பந்தம் இல்லையா? மக்கள் முடிவு பண்ணட்டுமே. நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க, நான் என்ன சொல்றேன், மக்கள் பாக்குறேன், மக்கள் முடிவு பண்ணட்டும். நான் தெளிவா தான் இருக்கிறேன். நீ பேச விட்டாத என்ன, பேசவே விடல, நான் என்ன பேசுறேன். அதனால சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு வந்து இந்த மக்கள் நல்லா இருக்கணும், பெண்கள் வந்து முன்னேறணும், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை வந்து தள்ளி விட்டுட்டு வளர்ந்து வந்து ஒரு இடத்துக்கு வந்து நிற்கணும். சகோதரி வந்து கிருஷ்ணகிரி விஷயத்த சொல்கிறாங்க, இல்லை இன்னொரு விஷயத்தில் ஏன் ஆஃபீஸர்ஸ் இல்லைன்றாங்க. அது சகோதரி இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அதுக்கான நடவடிக்கை என்னவோ நிச்சயமாக நாங்கள் எடுப்போமே தவிர எதையும் கடந்தில் நாங்கள் போகல. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதலமைச்சரும் சட்டமன்றத்தில் விவாதம் பண்ண தான் கூப்பிட்றாரு தவிர எதுவாக இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்ல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை விவாதம் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். அதுக்கான தீர்வை தேட தயாராக இருக்கோம், தீர்வை கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கோம்.